ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் கிராமத்து ஸ்டைல் தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3/4 கிளாஸ் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இதை ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம வாஷ் பண்ணுறோம்னா கடையிலே பேக்கெட் போட்டாலும் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும், அதனால் நம்ம வாஷ் பண்ணிக்க போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த நம்ம வாஷ் பண்ண தண்ணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நூறு கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை மூடி அளவு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். ரைஸ் வாட்டரில் ஒரு லெமன் அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு கையிலேயே நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு அந்த பயிறு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பயிறு நான் ஹாஃப் பாயில் தான் வேக வச்சுருக்கேன். ஏன்னா முருங்கைக்காய் போட்டு நம்ம அந்த குழம்புல போட்டு முருங்கைக்காய் வேக வைக்கும்போது இந்த பயிரும் சேர்ந்து வேகும். நம்ம ஃபுல்லாக அந்த பயிரை பாயில் பண்ணிட்டோன்னா அந்த முருங்கைக்காய் வேகும்போது இந்த பயிரும் சேர்ந்து வேகும்போது ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் நான் ஹாஃப் பாயில் பயிறு வேக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை இந்த மண் சட்டியில் மாற்றிக்கலாம். கையில் மேஷ் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நான் 1 கிளாஸ் அளவு ஆட் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்ல ஒரு 2 பபிள் வந்தால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதோடையும் கத்திரிக்காய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நாங்கள் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இந்த குழம்பு இன்றைக்கி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 6 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மிளகாத்தூளோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டோம் குழம்ப. இப்போ நம்ம சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் ஒரு 15 மினிட்ஸ் வைக்கணும். அப்போ தான் இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 15 மினிட்ஸ் அளவு இதை வேக வைக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வெந்தால் தான் நமக்கு அந்த குழம்புக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் நம்ம முன்னாடியே முருங்கைக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் முருங்கைக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கணும். முருங்கைக்காவோட நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணோன்னா முருங்கைக்காய் சரியாக வேகாது. இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ அடுத்த ஸ்டேஜ் புளி கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளித்தண்ணியோடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம தாளிப்பு போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி தான் பாசிப்பயிறு குழம்பு. பாசிப்பயிறு குழம்புல கொஞ்சோண்டு பூண்டு தட்டி போடுவாங்க. அது ரொம்பவே ஃப்ளேவராக நல்லா இருக்குங்க அந்த குழம்பு.
இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. நான் தாளிச்சுக்க போகிறேன். நான் வந்து கடுகு, கருவேப்பிலை இது மட்டும் தான் போட்டு தாளிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சோம்பு மட்டும் போட்டு கூட நீங்கள் தாளிச்சுக்கலாம். நம்மளோட இந்த தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இந்த தட்டைப்பயிறு குழம்பை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.